ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என் ஹஸ்பண்டோட தம்பி ஃபேமிலி எங்கள் வயலில் உள்ள சாமிக்கு வந்து ஆடு வெட்டி பொங்கல்லாம் வச்சாங்க. நிறைய பேருக்கு விருந்து சாப்பாடெலாம் பரிமாறினாங்க. அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் டே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபுல் டே என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஃபன்னியாகவும் இருக்க போகுது. வாங்க இந்த நாள் எப்படி போச்சுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சாமியோட பேர் வந்து இது செம்பாலப்பன். முனியப்ப சாமி மாதிரி இதுவும் ஒரு சாமி தான். அந்த காலத்துலேயே பெரியவங்க வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து ஒருத்தராக வழிமுறையாக வர நாங்கள் வந்து சாமி கும்பிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து எதாவது நினச்சி நிறைவேறணும், ஏதாவது ஒரு கஷ்டம்னா வந்து இங்கே கும்பிட்டுக்கிட்டால் நிறைவேறும். நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறதெல்லாம் செய்வோம். பண்டிகை டைமில் வந்து அடிக்கடி சாமி கும்பிடுவோம். இப்போயும் அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டோட தம்பியும் அவங்க வந்து எது வேண்டிக்கிட்டு நிறைவேறினதுனால எல்லாேருக்கும் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு ஆடெல்லாம் வெட்டி மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஃபுல் டே என்ன நடந்தது நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்படி வெயிட்டிங்கா எத்தனை கேட்குறா சுடுகாடு பரவாயில்லையா போன வராது அவன் தான் அப்படி அவன் முடியல நடக்கும். நீ கூட்டு சேருல்ல, அதனால உனக்கு ஒரு காலம் இருக்கும். ஆமா இவங்களை கூட கையில பிடிச்சிட்டு போமா. எங்களோட ரொம்ப பாருங்க, மொட்டை வச்சுட்டு ஹாயா உட்காந்துட்டாங்க. ரவுண்டு கட்டு தலையா நீ அப்படி அப்படிதான் சம்பந்தம் போதும். அவனுக்கு போதும். அதே சந்தனா பாருங்க, பட்டி வெட்டி பட்டி செட் போட்டு விட்டாங்க. யாரும் ப்ரொடியூசரப்பா? ப்ரொடியூசர்லாம் ஓ ராஜேந்திரன் ப்ரொடியூசரு. அடி கொஞ்சம் நிமிருங்குது அடி. ஓ நீ கேமராமேனா? ஏடா இவன் கேமராமேனா? கையில் போட்டு
ஏய் இங்கே போட்டுடா. ஏய் இங்கே நிறுத்துக்க. மேலே பேன வருங்க. இந்த கரெக்டாக யாரி ஒரு மூஞ்சல காணோம். மூஞ்சல காணோம். டேய் இங்க தரங்க தரங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோவில் ஆடு வெட்டுற வீடியோவை போடல. ஏன்னா பசங்க குழந்தைங்கலாம் பார்த்தா பயந்துருவாங்க. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. காலையிலேருந்து கொஞ்சம் நல்லா பண்ணியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் போயிருந்தது. ஆனால் கடைசியில் வரும்போது கொஞ்சமாக நம்மளுக்கெல்லாம் மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஆடு வெட்டினதுனால தான். இது வந்து நம்ம அந்த காலத்து கலாச்சாரப்படியாக ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறதெல்லாம் சாமிக்கு வேண்டிக்கிட்டு எல்லாருமே செய்கிறது தான் நார்மலாகவே. அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக பார்க்கலாம். டாடா பாய்.